Hi friends, welcome to Diya Samayal. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக ரொம்ப டேஸ்டியான அதே சமயத்தில் சீக்கிரமாக செய்யக்கூடிய கடாய் தக்காளி சாதம். சில சமயம் நம்ம காலையில் லேட்டாக எழுந்துட்டோம்னா இதை சீக்கிரமாக செஞ்சு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு இது ஏற்ற வெரைட்டி ரைஸ். தக்காளி சாதத்துக்கு ஒரு ஏற்ற சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கருணக்கிழங்கு, முட்டை இதை செஞ்சு கொடுத்தோன்னா ஈஸியாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. சப்போஸ் நம்மளுக்கு டைம் இல்லைன்னா 2 அப்பளத்தை பொரிச்சு கொடுத்தா போதும், மதியம் மிச்சம் வைக்காம சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. தக்காளி சாதத்துக்கு முதல்ல கிரேவியை ரெடி பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா ரைஸ் போட்டு கலர போகிறோம். 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பும் உளுந்தும் கொஞ்சம் செவக்கட்டும். கடலைப்பருப்பும் உளுந்தும் செவந்துட்டுச்சு. 10 பல்லு பூண்டை இடித்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், 3 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் 2 வதக்கிட்டு நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கணும், ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த கிரேவிக்கான அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அரிசிக்கான அளவு தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அரிசி ஆட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். 4 பெரிய தக்காளியை நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரி விட்டு கொஞ்சம் உப்பு, இந்த தக்காளி வேகிறதுக்காக உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வேகும். இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து சுருண்டு வந்திருக்கு. உங்களுக்கு தக்காளி எங்கன்னா மண்டையாக தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தக்காளி இன்னும் நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் தனியா பொடி, 1.5 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் மிளகு பொடி, தேவைக்கேற்ப உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த எண்ணெயிலே ஒரு 2 வதக்கலாம். எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கொதி வந்த உடனே நம்ம மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதை நல்லா கலந்து விடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு ஒரு 1/2 எலுமிச்சை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ சாதத்தை போட்டு இதில் கலரிக்கலாம். சாதம் வடித்து நல்லா ஆற விட்டு இருக்கணும். சூடாக போட்டு கலராதிங்க. சூடாக போட்டு கலர்னிங்கன்னா குழஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலருங்க. மொத்தமாக ஒரே டைமில் போட்டு கலராதிங்க, கஷ்டமாக இருக்கும்.
பொறுமையாக கலரணும், இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும் நம்மளுக்கு. நல்லா கலந்து விட்டாச்சு. தக்காளி சாதத்துக்கு எப்போவுமே நாட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம பெங்களூர் தக்காளிலாம் சேர்த்தோம்னா ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும் சாதம். தக்காளி சாதம் அரிசியோடு நல்லா ஊற தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி. ஒரு டேஸ்டான அதே சமயத்தில் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு கடாய் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.